ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கிட்ட நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ கஸ்டமரோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். கஸ்டமரோட வீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷீட்டில் வந்து இருக்குது. சீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு சிரமமும் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோப்பாகவே இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனலோட பாட்டமை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற 2 லெக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பேனலோட டாப் எண்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பேனலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வியூவை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டாப் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நட்டு போல்ட்டு வச்சு நம்ம டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம் சைடு வந்து கட்டுக்கம்பி வச்சு நம்ம வந்து இறுக்கி கட்டி விட்ருக்கோம். இதுவே பேனல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4லேருந்து 5 மணி ஆயிடுச்சு. ஏன் இந்த டைரெக்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சன்லைட்டை கவர் பண்ணுற ஏரியா இப்படி வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்குது, பேனல் அப்சர்வ் பண்ணுது. இதுவே வந்து நம்ம அவங்க சீட்டு ஷேப்லேயே நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம்னா கீழே வர ஆம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கு பாதியாக வந்து தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கரெக்டான டைரெக்ஷனை சூஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோடெக் பிராண்ட்லேருந்து 100 வாட்ஸ் பேனலு. பேனல்லேருந்து வர கேபிளை நம்ம இந்த வழியாக தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்கோம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வழியாக தான் பேனல்லேருந்து வர டிசி கேபிளை கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட்மேன் பிராண்ட்லேருந்து 40H சோலார் பேட்டரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியும் சோலார் பேனலையும் சார்ஜ் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுறது உங்களுக்கே வந்து தெரியும். ஈவினிங் வந்து 5 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆம்ஸ் வந்து அதிகமாக பேனல் ப்ரொடியூஸ் பண்ணாது, இருந்தாலும் வந்து சார்ஜிங் வந்து காட்டுது. அதே டைம் நம்ம வந்து லைட்டிங்க்கு வந்து கனெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஃபீட் டியூப்லைட் ஒன்று வீட்டுக்குள்ளார, வெளியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 வாட்ஸ் ஒரு எல்இடி பல்பும் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு நேராக வந்து திருச்சிக்கே வந்துட்டார். ஒரே ஆளாக வந்து கஷ்டப்பட்டு அதையும் கொண்டு வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கொண்டு வந்து வச்சுட்டாரு. எல்லா கனெக்ஷன் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஃபீட் லைட்டு வந்து எரியும். பின்னாடியாக இந்த அழுகு சத்தம் கேட்குதுங்க இல்லையா, அந்த குழந்தைக்காக தான் ஃபுல்லாகவே இவங்க வந்து சோலார் இப்போ வந்து போடுறாங்க லைட்டு. வெளியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 வாட்ஸ் லைட்டு. இது நல்லாவே பிரைட்னஸாக தான் வந்து எரியுது. இப்போ கஸ்டமருக்கு என்னென்ன நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஃபேனு, ஒரு 4 ஃபீட் டியூப் லைட்டு, ஒரு 5 வாட்ஸ் எல்இடி பல்பு, எல்லாமே டிசியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்டு ஸ்விட்சு ப்ளஸ் அந்த சாக்கெட் எதுக்காக வச்சுருக்கோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கன்வெர்ட்டர் வச்சு நம்ம அந்த யூனிட்டை மட்டும் தனியாக வந்து வச்சு கொடுத்துருக்கோம். சிக்ஸ்டீன் இன்ச்சு டேபிள் ஃபேன் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்ருக்கோம். 3 ஸ்பீடோடு வருது இது. இப்போ ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. நம்ம இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியே உங்களுக்கும் சோலார் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பின வீடியோ தான். பாருங்கள், நைட் டைமில் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது.